திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளனர். வலுப்பூர் அம்மன் கோயில் பகுதியில் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த செந்தில்குமார் மற்றும் அவரது பெற்றோர் கொலை செய்யப்பட்டிருக்கின்றனர். மூவரும் கொலை செய்யப்பட்டு நகை பணம் கொள்ளையடிக்கப்பட்ட நிலையில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளனர். வலுப்பூர் அம்மன் கோயில் பகுதியில் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த செந்தில்குமார் மற்றும் அவரது பெற்றோர் என மூவரும் கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளனர். மூவரும் கொலை செய்யப்பட்டு நகை பணம் கொள்ளையடிக்கப்பட்ட நிலையில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் ரூபன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். ரூபன், வணக்கம். விவரங்கள் என்ன? வணக்கம் நவீனா. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே சேமலை கவுண்டம்பாளையம் என்கிற கிராமத்தில் தெய்வீக சிகாமணி அமலாத்தாள் ஆகிய தம்பதியினர் தங்களது தோட்டத்தில் உள்ள வீட்டில் வசித்துக் கொண்டு விவசாயம் செய்து வந்துள்ளனர். அவரது மகன் செந்தில்குமார் ஐடி நிறுவனத்தில் கோவையில் பணியாற்றி வரும் நிலையில் தனது மனைவி கவிதா மற்றும் தனது மகன் மற்றும் மகளுடன் கோவையில் வசித்து வருகிறார். இந்த நிலையில் நேற்று இரவு மர்ம நபர்கள் தெய்வீக சிகாமணியின் தோட்டத்து சாலைக்கு வந்ததாகவும் தெய்வீக சிகாமணியை தோட்டத்தில் வைத்து வெட்டியதாகவும் அதை தடுக்க சென்ற அலமாத்தாள் மற்றும் அவரது மகன் செந்தில்குமார் ஆகியோரையும் கொடூரமான முறையில் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளனர். இன்று காலை தெய்வீக சிகாமணியின் வீட்டிற்கு வந்த சவர தொழிலாளர் ஒருவர் 3 பேரும் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டு இருப்பதை கண்டு அவினாசிபாளையம் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த அவினாசிபாளையம் காவல்துறையினர் மற்றும் பல்லடம் காவல்துறை கண்காணிப்பாளர் சுரேஷ் தலைமையிலான காவல்துறையினர் தடயவியல் நிபுணர்கள் மோப்பநாய் உதவியுடன் கொலை நடந்த இடத்தில் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் நவீனா. மேலும் கொலைக்கான காரணம் என்பது குறித்தும் கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்கள் யார் என்பது குறித்தும் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் நவீனா. விவரங்களுக்கு நன்றி ரூபன்.